ரேணுகாம்பாள் இந்த இடத்துல அவள் வந்து ரொம்ப பிரசித்தம். படவேட்டம்மன், படைவேடு ரேணுகாம்பாள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமாயிடுச்சு. இது வந்து ரொம்ப பழைய காலம், ரொம்ப அதாவது ரொம்ப பழைய கால கதைகளோடு சம்மந்தப்பட்டது. அவளுடைய கணவர் வந்து ஜமதக்னி முனிவர். அவர் வந்து இங்கே அவர் பிறந்த இடம், ரேணுகாம்பாள் பிறந்த இடம் இல்லை, அவர் பிறந்த இடம். அங்கே அவர் இருக்கிறாரு. இப்போ ரேணுகாம்பாள் வந்து ஒரு ராஜாவுடைய பெண்ணாக பிறக்கிறாங்க. சீதை அப்படின்னா அது ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ. ராவணன் வந்து அவளை கூட்டின்னு போகிறப்ப அப்படியே ஆவுன்னு அலர்னா. உண்மையில் அவன் வந்து ஒரு பெரிய வீரம் நிறைந்த உள்ளவ. ஒன்றும் இல்லை, எல்லாரும் ராவணனே அந்த இதை வில்லை தூக்க முடியல. ஆனால் 7 வயசு குழந்தையாக இருக்கும்போது பந்து விளையாடுறா. அந்த பந்து அது கீழே போய்ட்டுருது. இப்போ அனாயாசமாக அதை தூக்கிட்டு அந்த பந்தை எடுத்துகிட்டு திருப்பி வச்சுட்டா பாட்டுக்கு போய் விளையாடிக்கிட்டே போகிறான். அப்படின்னு அவள் வந்து எவ்வளோ பலமும் எவ்வளோ வீரமும் நிறைந்தவளாக இருக்கணும். தமிழ்நாட்டில் அந்த படை வீடுங்கிறது நிறைய இருக்குது. அது வந்து ஒரு இடம், டென்ட்டு போட்டு தங்குற இடம். அதனால தான் அதுக்கு பேர் படை இருக்கிற தங்குற இடம், வீடு, படை வீடு. பட் இங்கே வந்து அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. சிலதெல்லாம் ஹைலைட் ஆகிறது இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து அது ஹைலைட் ஆகிறது இந்த படவேடு அப்படிங்கிறது. இங்கே வந்து இந்த ரேணுகாம்பாள் இந்த இடத்துல அவள் வந்து ரொம்ப பிரசித்தம். படவேட்டம்மன், படைவேடு ரேணுகாம்பாள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமாயிடுச்சு. அக்னி அதை தாங்க முடியாமல் 3 பேரும் மும்மூர்த்திகளும் அவளுக்கு வந்து வரம் கொடுப்பாங்க. நீ இந்த மாதிரி நல்லா ஆகிடுவ, ஜமதக்னி முனிவரை நான் வந்து உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்ப்பிச்சிடறாங்க. உயிர்ப்பிச்சுட்டு நீ இங்கே இருக்கும் பொழுது உன்னுடைய சிரசு மட்டுமே இருக்கிற மாதிரி இந்த ஊரில் இருந்து எல்லா மக்களுக்கெல்லாம் நீ வந்து நல்லது செய் அப்படின்னு சொல்லுவார். சொல்லுவார். அதுக்கப்புறமா காலப்போக்கில் ஜமதக்னி முனிவரும் இந்த உடல், ரேணுகாம்பாளுடைய உடலும் மட்டும் சொர்க்கம் போகும். ரேணுகாம்பாள் அவள் வந்து எந்த தவறும் பண்ணலை. அவ்வளோ பெரிய ஒரு யோகினி, முனிவருடைய மனைவியாக இருக்கா. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது திடீர்னு அவளுடைய சிரசை வெட்டும் பொழுது அந்த இடத்துல ஒரு சக்தி அலைகள் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக பரவுறது. ரேணுகாம்பாளை நம்ம போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்ம 33 தேவர்களுக்கும் நாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறதாகவும் அவர்களுடைய அருளை நாம் பெறதாகவும் ஐதீகம். அதனால் அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து ரேணுகாம்பாள் போயிடுறான். அப்படிங்கிற அந்த மாதிரியான தெய்வங்கள் எப்போவுமே கேட்ட உடனேயே அவங்க வரம் கொடுத்துட்றாங்க. இது நிறைய அந்த தெய்வ இதில் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பெண்கள் போய் தங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க வந்து உடனே அதுக்கான அந்த ஒரு சித்தி அப்படிங்கிறது கிடைக்கணும். ரேணுகாம்பாளை வழிபடும் பெண்களுக்கு இந்த திருமண தடை அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு நீங்கிறது நிறைய பிரத்யட்சமாக பார்க்கலாம். அங்கே நமஸ்கார். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ட்ராவல் விக்கிபீடியா அப்படின்ற மாதிரி எதாவது யூ நேம் இட் ஐ ஹேவ் இட்ன்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் நீங்கள் பார்க்காத இடம் இல்லை, நீங்கள் போகாத இடம் இல்லை, நீங்கள் டூர் ஏற்பாடு பண்ணி போகாத இடம் இல்லை, தனியாகவுமே ட்ராவல் பண்ணாத இடம் இல்லைன்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது அது. ஏன்னா சம்டைம்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ண இடத்தெல்லாத்தையும் உங்களோட பழைய இதெல்லாத்தையும் எடுத்து பார்த்தோன்னாக்கா லிட்ரலி என்ன வரும்னா இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதுவே ஒரு ஆயாசமாக இருக்கும்ல. நிறைய பஃபேக்கெல்லாம் போனோம்னா நிறைய ஏகப்பட்டது இருந்ததுன்னா பார்த்தோன்னா ஐயோ சாப்பிட்டதே போதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களோட ஒவ்வொரு டைம் உங்களோட இந்த ட்ராவல் இந்த இதை எடுத்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து ஒன்றும் பார்க்காத இடம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஆனால் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் நீங்கள் இம்மன்ஸ் ட்ராவலிங் இல்லையா, நீங்கள் இம்மன்ஸாக வந்து கடற்கரையில் ஒரு மணல் துளி மாதிரி தான் நம்ம தேசம் அந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் சொல்லியிருந்த உங்களுடைய ஒரு போஸ்டிங் ஒன்று பார்த்துருந்தேன். அதாவது இப்போ நிறைய அந்த காந்தாரா மாதிரியான படம்லாம் இது பண்ணும்போது நம்ம படவேட்டம்மனை பற்றி நம்ம வந்து எடுத்தால் அது பெரிய படமாகவே எடுக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது படவேட்டம்மனை பற்றி.
எல்லாம் யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க, முன் வர மாட்டேன்றாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமா அது மாதிரி அர்த்தம் பட உங்களுடைய ஒரு இது இருந்தது. ஸோ அப்போ அந்த படை வீட்டம்மன் பற்றி எனக்குமே 1-2 டவுட்ஸும் இருக்குது, தெரிஞ்சுக்கணுன்ற நிறைய ஆர்வமும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மெயினாக இப்போ இந்த படவேட்டம்மன்கிறது படை வீட்டு அம்மன் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் படவேட்டம்மன் மாறித்து அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். அதுதான் உண்மையா அப்படின்றது. அந்த படை வீட்டம்மன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மிலிட்ரி பேஸில் இருக்கிறவாலாம் அதிகமாக வழிபடுவா, போருக்கு போகிறவா. மிலிட்ரி பேஸ் இந்த சென்ஸ் நான் இப்போதைக்கு சொல்கிறேன். இந்த போர் மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கிறவாள்லாம் வழிபட தொடங்கி அது மாதிரியான ஒரு உக்கிர தேவதை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகும். ஒரு சில பேர் அம்பாளை வந்து ரேணுகா பரமேஸ்வரியோடைய ஒரு ரூபம் அப்படின்ற மாதிரியும் இருக்க மாதிரியான ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு தேவைப்படுறது. அது மாதிரியான ஒரு மாற்றியான கருத்துக்கள் இருந்தது. நான் வந்து நார்மல் கோயில்களுக்கு தான் போயிருக்கேன் தவிர அம்பாலோட ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி தோன்றினது இடம் அப்படின்னு ஒரு மெயின் டெம்பிள்னு ஒவ்வொரு அம்பாலோடதும் இருக்கும் இல்லையா, அது மாதிரி போனது இல்லை. இப்போ நம்ம காமாட்சி அம்மன்னா நம்ம வந்து காஞ்சிபுரம் ரொம்ப மெயின், காமக்கோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நான் அம்பாலோடது எனக்கு தெரியாது எங்கன்னு. ஸோ உங்களுடைய குலதெய்வமே அதுன்னு நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறச்சே சொன்னேன் இல்லைங்க, சொல்லுங்களேன். இப்போ அதாவது படம் மாதிரி எடுக்கலாம்னா அப்போ அம்பாளுக்கு மிகப்பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டோரி இருக்கணும் கண்டிப்பாக. ரேணுகா அம்பாள் அது நிறைய அவளை பற்றி யோசிக்கும் பொழுது இவளுக்கு ஏன் இவ்வளவு ஒரு ஏற்றம் கிடைச்சது அப்படின்னு ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். அது என்ன, அது அந்த பேசிக்காக அதில் என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போது அனுசுயா எல்லோரும் இருக்காங்க. அதுமாதிரி அகலிகையும் வந்து கல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவள் திருப்பியும் ராமருடைய பாதத்தினால அவள் பெண்ணாக மாறுறாள். அந்த மாதிரி தான் ரேணுகாம்பாளுடைய ஸ்டோரியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆனால் அவங்க எல்லாரும் விட இந்த ரேணுகா படவேட்டம்மன், அப்புறம் வந்து படவேட்டான், இப்போ நிறைய கிராமங்களில் அங்கே அந்த சுற்றி இருக்கிற கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு படவேட்டான் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவு ஏன் நிலச்சி போச்சு, எப்படி அவளுக்கு ஒரு சக்தி கிடச்சிது, பிராபல்யம் கிடச்சிது அப்படின்னு ரொம்பவே அவளை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அவளை பற்றி எழுதலாமே அப்படின்னு. முதல்ல படை வீடு அப்படின்னா வந்து இந்த இராணுவம், அதாவது இப்போ இந்த நம்ம மிலிட்ரி அப்படிங்கிறதுல பழைய காலத்தில் இந்த படை வீரர்கள் போயிட்டு அவங்க எல்லாருமே நடந்து தான் போவாங்க. எல்லோரும் போகும்பொழுது ஒரு இடத்துல அவங்க தங்குவாங்க. அது அந்த மாதிரியான ஸ்பாட் நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ ராஜாக்கள் எல்லாம் இந்த இடத்துல டென்ட் போட்டு, ஏன்னா அதுக்கான வசதிகள் தண்ணீர் எல்லாமே இருக்கணும். ஸோ அது வந்து அந்த மாதிரி இடத்துல தங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு போவாங்க. இல்லை அங்கேருந்தே டார்கெட் வச்சு அவங்க சண்டை போடுறதுக்கான இருக்குது. ஏன்னா அவங்க தங்குவாங்கங்கிறது எதிரிக்கு தெரியும். ஸோ அவன் வந்து அங்கேருந்து அதுக்குள்ளே இங்கே வந்துடலாம். ஸோ சண்டைக்கும் ரெடியாக இருக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகள் கொண்ட இடம் வந்து நிறைய நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த படை வீடுங்கிறது நிறைய இருக்குது. அது வந்து ஒரு இடம் டென்ட் போட்டு தங்குற, அதனால தான் அதுக்கு பேர் படை இருக்கிற தங்குற இடம், வீடு, படை வீடு. பட் இங்கே வந்து அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. சிலதெல்லாம் ஹைலைட் ஆகிறது இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து அது ஹைலைட் ஆகிறது இந்த படவேடு அப்படிங்கிறது. இங்கே வந்து இந்த ரேணுகாம்பாள் இந்த இடத்துல அவள் வந்து ரொம்ப பிரசித்தம். படவேட்டம்மன், படைவேடு, ரேணுகாம்பாள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமாயிடுது. இது வந்து ரொம்ப பழைய காலம், ரொம்ப அதாவது வந்து ரொம்ப பழைய கால கதைகளோடு சம்மந்தப்பட்டது இது. அவளுடைய கணவர் வந்து ஜமதக்னி முனிவர். அவர் வந்து இங்கே அவர் பிறந்த இடம், ரேணுகாம்பாள் பிறந்த இடம் இல்லை, அவர் பிறந்த இடம். அங்கே அவர் இருக்கிறாரு. இப்போ ரேணுகாம்பாள் வந்து ஒரு ராஜாவுடைய பெண்ணாக பிறக்கிறாங்க. பெண்ணாக பிறந்துட்டு ரொம்ப வீர தீரம் எல்லாமே அந்த மாதிரி சீதா மாதிரி. இந்த இடத்துல சீதாவை பற்றி ஒரு 2 மைண்ட் சொல்லிட்டு தான் போக முடியும், நகர முடியும். ஏன்னா சீதை அப்படின்னா அது ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ. ராவணன் வந்து அவளை கூட்டின்னு போகிறப்ப அப்படியே ஆவுன்னு அலர்னா. உண்மையில் அவன் வந்து ஒரு பெரிய வீரம் நிறைந்த உள்ளவ. ஒன்றும் இல்லை, எல்லாரும் ராவணனே அந்த இதை வில்ல தூக்க முடியல. ஆனால் 7 வயசு குழந்தையாக இருக்கும்போது பந்து விளையாடுறா, அந்த பந்து அது கீழே போய்ட்டுருது. இவன் அனாயாசமாக அதை தூக்கிட்டு அந்த பந்தை எடுத்துகிட்டு திருப்பி வச்சு அவள் பாட்டுக்கு போய் விளையாடிட்டே போகிறான். அப்படின்னா அவள் வந்து எவ்வளோ பலமும் எவ்வளோ வீரமும் நிறைந்தவளாக இருக்கணும். ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு தர்மம் வந்து அதனால் அவள் சும்மா இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் பெண்கள் வந்து ரொம்ப வீரம் இருந்தவர்கள் அப்படிலாம் இருந்திருக்காங்க.
அதே மாதிரி பெரிய ஞானிகளாகவும் இருந்திருக்காங்க. இப்போ முனிவர்களுடைய மனைவிகள்லாம் பார்த்தா மிகப்பெரிய ஞானிகளாக இருந்திருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க. அதனால் இந்த ரேணுகாம்பாலும் அந்த மாதிரி தான், எல்லா விதமான சண்டை பயிற்சி எல்லாமே இருந்துட்டு அவன் நிறைய பேரோட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அந்த மாதிரியெல்லாம் அவள் வந்துட்டுருக்காள். வந்துட்டு இருக்கும்போது என்ன ஜெயிக்கிறவங்க யாரோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், மீனாட்சி மாதிரி அப்படி தான் அவள் வந்து போகிறாள். ஆனால் இங்கே இந்த பக்கம் வரும்போது ஜமதக்னி முனிவரை பார்த்த உடனே அவரை தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேண்டுகோள் விடுக்கிறாள். எப்போவுமே என் பெண்களுக்கு ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க கேட்டுட்டால் ஆண்களால் நோன்னு சொல்ல முடியாது, அது ஒரு இது இருக்குது. அதனால் வந்து அவர் சரி அப்படின்னு முனிவர் சொல்லிடுறாரு. ஆனால் நீ வந்து ராணியாலாம் இங்கே இருக்க முடியாது, என்னுடைய மனைவியாக தான் இருக்கணும் அப்படின்னா சரி. நான் அதே மாதிரியே வாங்கி முனிவருடைய மனைவியை அந்த இடத்துல அந்த படை வீடில் இருந்துட்டுருக்காள். அப்படி அவளுடைய ஒரு சிறந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து தினமும் ஆற்றுக்கு போய் அங்கே அந்த ஆற்று மணல் இருக்கு இல்லையா, ஆற்று மணலை நம்ம இப்படி பிடிச்சா கூட விழுந்து கீழே விழுந்துடும். ஆனால் அவள் அந்த ஆற்று மணலால் குடம் தினமும் ஒரு குடம் பண்ணுவாள். பண்ணிவிட்டு அந்த ஆற்று நீரை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுத்து அந்த பூஜைக்கு அபிஷேகத்துக்கு இதுக்கெல்லாம் அந்த தண்ணியை தான் அவர் உபயோகிப்பார். அந்த மாதிரி அவர் இருந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அதே மாதிரி இவருக்கு 4 பிள்ளைகள், அதில் 4வது பிள்ளை தான் பரசுராமர். அந்த மாதிரி அவங்க இருக்காங்க, அவங்கவுங்க இருக்காங்க. ஸோ இவர் ஒரு நாள் அந்த போயிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கோசரம் அவர் போகிறார். போகும்போது இந்த தண்ணீர் இதில் வந்து மேலே வந்து யக்ஷர்கள் போயிட்டுருக்காங்க. யக்ஷர்கள் கந்தர்வர்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவள் வந்து ஒரு நிமிஷம் அவங்கள பார்த்துட்டு இந்த ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு ஜஸ்ட் வேறு எந்த விதமான சலனமும் கிடையாது, அழகாக இருக்குன்னா அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் மனசில் ஓடுறது. ஓடின உடனே இவ பிடிச்சிருந்த அந்த மண்பானை வந்து அப்படியே உதிர்ந்து போயிடுறது. அப்படி இதை வந்து ஜமதக்னி முனிவர் வந்து தன்னுடைய ஞான கண்ணில் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரியான ஒரு டைவர்ஷன் அவளுக்கு, அதாவது இது கற்பை பற்றினது கிடையாது. நிறைய பேர் வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க வந்து கற்பில் களங்கம் வந்துடுச்சு அதனால் அவளை கொன்னுடு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. அப்படி இல்லை, அதாவது அவள் அந்த ஒரு தவமாக அதை பண்ணிகிட்ருக்கான், அவளுடைய அந்த தவத்தில் ஊனம் வருது அப்படின்னு தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும். அதனால் அவர் வந்து இனிமேல் இவளுடைய இது சரியில்லை, வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை முதல்ல ஒவ்வொரு பிள்ளையாக கூப்பிட்டு சொல்கிறார், வந்து உங்கள் அம்மா வந்து அவளுடைய அந்த தவத்திலேருந்து இறங்கிட்டா அந்த நிலையிலேருந்து, ஸோ அவளை வந்து கொன்னுடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த 3 பிள்ளைகளும் மாட்டேன்னு சொல்லிவிடுவாங்க. பரசுராமர்கிட்ட கேட்குறார். பரசுராமர்கிட்ட கேட்கும் பொழுது சரி அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு ஒரு போகிறார். போயிட்டு அங்கே போன உடனேயே இவங்க அம்மாவுக்கு புரிஞ்சு போகிற தன்னை கொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து அவர்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கோசரம் ஓடுறாங்க. யார்? ரேணுகா. அப்படி போகும் பொழுது அந்த இடத்துல அதாவது அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லுவாங்க, அந்த இதை சேர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து அந்த காட்டில் ஏதோ பூவோ ஏதோ பறிச்சுன்னு இருக்கா. அப்போ போய் அவளை கட்டிப்பிடிச்சிக்கிறான் தப்பிச்சுக்கிறதுக்கோசரம். ஆனால் பரசுராமர் என்ன பண்ணுறாரு, அவங்க இந்த வாழை வெட்டும் பொழுது 2 பேருடைய தலையுமே துண்டிச்சு விழுந்துருது, இறந்து போயிடுறாங்க. அது பண்ண உடனே அதுக்கப்புறம் அவர் திரும்பி வர்றார். வந்துட்டு அப்பாட்டா சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவோட சிரசை எடுத்துட்டேன் அப்படின்னு. உடனே ரொம்ப நல்லது, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு பண்ணிட்டா, ரொம்ப சந்தோஷம், உனக்கு நான் வந்து 2 வரம் கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன வரம் கேளு அப்படின்னு. உடனே என்னுடைய இந்த அண்ணாக்களையெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் பேச்சை கேட்கலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தள்ளி வச்சுட்டீங்க, அவங்கள வந்து உங்களோட சேர்த்துக்கணும். அதேமாதிரி 2வது வரமாக என்னுடைய அம்மாவை வந்து உயிர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார். சொன்ன உடனே 2த்தையும் அவர் பண்ணிவிட்டு அப்புறம் கமண்டலத்தில் இருக்கிற தண்ணியை அவர்கிட்ட கொடுக்குறார் பரசுராமர்கிட்ட. இதை கொண்டு போய் தெளி, உங்கள் அம்மா அந்த தலையை சேர்த்து வச்சோன்னா குழைச்சிடுவா அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு இவர் அந்த இதை எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போன உடனே அந்த பதட்டம் அவசரம், அதில் என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண்ணுடைய தலையை எடுத்து இந்த உடல்லையும் இந்த அம்மாவுடைய தலையெடுத்து அந்த உடல்லையும் வச்சிடுறான். வச்சுட்டு கமண்டலத்தில் தண்ணி தெளித்த உடனே 2 பேரும் எழுந்துடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி நீ பண்ணிட்ட அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவருக்கு வருத்தமாக போய்டுறது.
அப்புறம் 2 பேரும் வராங்க. இங்கே வந்த உடனே இவர் சொல்கிறார், முனிவர் சொல்கிறார், இது வேறு, இதெல்லாமே வந்து ஏற்கனவே எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது தான். இதில் எல்லாம் நிறைய இது ஏதோ கதை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அதில் மிகப்பெரிய ஃபிலாசபியாக நிறைய குறியீடுகள் இருக்குது இதில் எல்லாம். அதாவது இந்த ஜாதி மதம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது. அதை இன்னொன்று இதில் இருக்குது, அதை நான் அப்புறம் வரும்பொழுது சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி சொல்லிவிட்டு இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னோடனே அந்த அம்மாவுடைய தலை இருக்கிற அந்த பெண்ணாக இவங்க இங்கேயே அவருக்கு திருப்பி பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தலை தானே முக்கியம், சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களையே ரேணுகா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கார்த்தவீர்யார்ஜுனன் வரார். வந்துட்டு அவர் பெரிய ராஜா. அவர் வந்துட்டு இவங்க இதில் ஆசிரமத்தில் ஒரு காமதேனு இருக்கும். அது பெரிய படையோடு அவர் வருவார். வந்த உடனே முனிவர் வந்து அவங்களெல்லாம் உபசரிச்சுட்டு, இங்கே என்ன பண்ணுவீங்க பாவம், நாங்கள் கிளம்புறோன்னா, இல்லை உட்காருங்க, உங்களுக்கெல்லாம் பெரிய விருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆமாம் அந்த அதே கதை தான் இங்கேயும் வரும். அந்த காமதேனுகிட்ட கேட்டோன்னே அதெல்லாம் கொடுக்கும். உடனே இவங்க எல்லாம் சாப்பிட்டோடனே இவன் கார்த்தவீர்யார்ஜுனுக்கு ஆசை வந்துடும், எனக்கு அந்த இதை கொடுங்கோ அப்படிங்கும்போது இவர் வந்து கொடுக்க மாட்டேன், அது தெய்வீக பசு, அது நீ உன்னால் க்ஷத்திரியனால் அதை வந்து காப்பாற்ற முடியாது, இது வேறு இது வேறு அப்படின்னு கேட்காம அவன் இழுத்துட்டு போவான். அப்போது பரசுராமர் இவருக்கு ஜமதக்னி முனிவருக்கு அவருக்கு கோபம் வந்துடும். அதனால் அவர் வந்து கார்த்தவீர்யார்ஜுனனை சபிக்க வருவார். அப்போ கார்த்தவீர்யார் என்ன பண்ணுவார், இந்த முனிவரை கொன்னுடுவார். இந்த முனிவர்னு சொல்கிறது நீங்கள் வந்து ஜமதக்னி முனிவர் சொல்கிறீங்க. இது வந்து வசிஷ்டரோடது கிடையாது. வசிஷ்டருக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரியான விஷயம் தான் இங்கேயும். காமதேனு பொறுத்த வரைக்கும் தான் வசிஷ்டர் மாதிரி இங்கே அவர் அந்த தெய்வீக பசுவை வச்சுருக்காரு. வசிஷ்டருக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே. கார்த்தவீர்யார்ஜுன் ஜமதக்னி முனிவரை கொன்னுடுவார். இப்போ பரசுராமர் வர்றார். வந்து அவன் கொன்னுட்டு அவன் போயிடுவான், இந்த பசு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ இவர் பரசுராமர் திரும்பி வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி இனிமேல் க்ஷத்திரிய குலமே இல்லாமல் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு அப்போ தான் அவர் சபதம் ஏற்று எல்லா க்ஷத்திரியர்களும் எல்லா ராஜாக்களையும் தேடி கொள்ள ஆரம்பிக்கிறார். அது ஒரு பக்கம். இப்போ இவன் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால் உடன்கட்டை ஏறிடுவான். ரேணுகாம்பாள் வந்து ஜமதக்னி முனிவரோட உடன்கட்டை ஏறுவான். ஆனால் இது எல்லாமே ஒரு விதமான சக்தி, அதுதான் இந்த அலைகள்னு தான் சொல்லணும். கிளம்புறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நல்லவர்களுக்கு நடக்கும் பொழுது, அப்போது அந்த மாதிரி இருந்தவுடனே மழை பெய்யுறது. மழை பெஞ்ச உடனே அதில் அரைகுறையாக அந்த எரியாமல் அப்படி போன உடனே வந்து உயிர் பிழைச்சிட்டு ஆனால் எழுந்துட்டு ஒரு வேப்பலை, ஏன்னா அந்த துணியெல்லாம் எரிஞ்சு போயிட்டதால் வேப்பலையை கட்டிட்டு, இதெல்லாம் தான் அப்புறமா வருது. இப்போ நம்ம ரேணுகாம்பாள், மாரியம்மாள் இந்த கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா வேப்பலை ஆடை கட்டுறது அதெல்லாம் வந்து இதுலேருந்து வந்தது தான். இந்த வேப்பலையை கட்டின்ட்டு வந்து வெளியே வந்துட்டு அப்போது அங்கே இருக்கும் பொழுது தான் இவளுடைய துயரம், இவளுடைய அந்த சக்தி வெளிப்பாடு இதெல்லாம், அந்த அக்னி அதை தாங்க முடியாமல் 3 பேரும் மும்மூர்த்திகளும் அவளுக்கு வந்து வரம் கொடுப்பாங்க. நீ இந்த மாதிரி நல்லா ஆகிடுவ, ஜமதக்னி முனிவரை நான் வந்து உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்ப்பிச்சிட்டு நீ இங்கே இருக்கும் பொழுது உன்னுடைய சிரசு மட்டுமே இருக்கிற மாதிரி இந்த ஊரில் இருந்து எல்லா மக்களுக்கெல்லாம் நீ வந்து நல்லது செய் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா காலப்போக்கில் ஜமதக்னி முனிவரும் இந்த உடல் ரேணுகாம்பாளுடைய உடலும் மட்டும் சொர்க்கம் போகும். அவளுடைய தலை வந்து நிரந்தரமாக இங்கேயே இருந்துருது. அவள் தான் ரேணுகாம்பாள், படை வீடு ரேணுகாம்பாள் அப்படிங்கிறது. இது நம்ம இதில் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த மாதிரியான பலி கொடுக்கறது, சிரசை வந்து கட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் வரும் பொழுது, அதாவது சடனாக அந்த உயிரை வந்து நீக்கிறது. அந்த மாதிரி நீக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சக்தி, ஆத்மாவினுடைய சக்தி அப்படிங்கிறது வந்து இந்த பீரிட்டு வெளியே வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு சக்தி அலை அப்படிங்கிறது அந்த இடத்துல நிரம்புறது. இதை வந்து ஒரு வெஜிடேரியனான நான் சொல்கிறது வந்து சரியா அப்படிங்கிறது. ஆனால் இந்த யோக சாஸ்திரத்தில் அந்த முறையில் பார்க்கும் பொழுது அந்த காலத்திலேயே இந்த ஆடை பலி கொடுக்குறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோமம்லாம்
பண்ணும் பொழுது பண்ணியிருக்காங்க, யாகம் பண்ணும் பொழுது. காமாக்கியால் இன்றைக்கும் வந்து தினமும் கோவில் சார்பாக ஒரு எருமை மாடை வெட்டுவாங்க. பட் அதே மாதிரி நேர்த்தியாக, இப்போ நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ அன்றைக்கு 5 மாடுகளை அவங்க 5 எருமை மாடுங்களை வெட்டிட்டு அந்த தலை அதுவே பயங்கர வெயிட்டாக இருக்கும். அதை வந்து ஒரு தாம்பாளத்தில் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட, எனக்கு முதல் தடவை போகும்போது தான் நடுக்கமாக இருந்தது. அப்புறம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுக்க ஒரு பயணம் பண்ணி பல கோவில்கள்லையும் சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமாக இந்த மாதிரிலாம் காபாலிகர்கள் அவங்க இவங்க என்னென்னவெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் சரி பண்ணி எல்லா கோவில்களையும் சரி பண்ணி உக்ரதேவதையாக இருந்த திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரிய சாந்த தேவியாக பண்ணி முறையெல்லாம் நிறைய பண்ணுறாரு. பத்ரிநாத் கோவில், கேதார்நாத் கோவிலெல்லாம் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்லாம் அவங்க ஆட்களை நியமித்து எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் ஒரே ஒரு கோவிலில் மட்டும் அவர் எந்த விதமான மாற்றமும் பண்ணலை. அது காமாக்கியா தேவி கோவிலில் மட்டும்தான், கவுஹாத்தியில், அஸ்ஸாமில் இருக்கிறது. அதனால் இன்றைக்கும் இப்போ எல்லா இடங்கள்லையும் அந்த பலி அப்படிங்கிறத தடைப்பட்டாலும் கூட இன்றைக்கும் அந்த காமாக்கியா கோவிலில் அந்த பலியை வந்து தடை பண்ணுறதில்ல. அது ஒரு நாளைக்கு 5 எருமை 6 எருமைகளை வந்து அவங்க வெட்டுறாங்க. வெட்டிட்டு அதை கொண்டு போய் அப்படியே அம்பாளுக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணுவாங்க. இன்னும் அங்கே போகும்பொழுதே நம்மளாக இருக்க மாட்டோம். அந்த காமாக்கியா கோயிலுக்கு போகும்போது அது என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான், அதாவது அந்த திடீர்னு அந்த உயிர் அந்த உடம்புலேருந்து சக்தியாக வெளிப்படும் பொழுது அந்த சக்தியை வந்து அம்பாள் உகந்து எடுத்துக்கிறா அப்படிங்கிறது ஒரு தன்மை. இப்போது அதே நம்ம இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ரேணுகாம்பாள் அவள் வந்து எந்த தவறும் பண்ணலை. அவ்வளோ பெரிய ஒரு யோகினி, முனிவருடைய மனைவியாக இருக்கா. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது திடீர்னு அவளுடைய சிரசை வெட்டும் பொழுது அந்த இடத்துல ஒரு சக்தி அலைகள் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக பரவுறது பண்ணிவிட்டு அவள் செய்த அந்த தவம் காரணமாக இன்னும் அவள் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி ஸ்வரூபமாக ஆகிறான். இந்த ரேணுகாம்பாளையே 64 சக்தி பீடங்களில் ஒரு சக்தி பீடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சேர்த்துருக்காங்க. அதுதான் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அதாவது நிறைய இப்போ மற்ற பத்தினிகள் அப்படின்னு வரும், சீதா, அகலிகை எல்லாரும் வர்றாங்க, அனுசுயா தேவி. ஆனால் இவங்க யாருக்குமே இல்லாத ஒரு ஏற்றம் வந்து இந்த ரேணுகாம்பாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவளை சக்தி பீட தலைவியாகவே அவளை வந்து ஆக்கியிருக்காங்க. அந்த சிரசை வழிபடுறதுங்கிறது அங்கே மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பக்கம் எல்லாமே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், திருவண்ணாமலை, சம்பூராயர் அவளோட குரூப் தான் வந்து அதை ஃபுல்லாக எல்லாம் பண்ணிட்டு நிறைய கோயில்கள். இப்போ வந்து எங்களோடது சொந்த ஊர் குமாரவாடி, அதாவது அது இருக்கிறது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே வந்து ஒரு படவேட்டம்மன் இருக்கும். அந்த படவேட்டம்மன் வந்து ரேணுகாம்பாள் தான். இப்படி அவளுடைய அந்த ஒரு சிறிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நிறைய ஊர்களில் சிரசை மட்டும் வழிபடுறது அப்படிங்கிறது வந்து நிறைய வந்திருக்கு. இப்போ அந்த கோவில்லையே என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த ரேணுகாம்பாளை சிரசாக வச்சு வழிபடுறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அந்த கருவறைக்குள்ளேயே மும்மூர்த்திகளும் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் அரூபமாக இருக்காங்க. அதனால் இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறது எந்த இடம்? படவேட்டு ரேணுகாம்பாள் மெயின் கோவில். ஊர் கேட்குறேன். திருவண்ணாமலை படவேடு, அந்த ஊர் பேரே படவேடு தான், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. ஸோ அந்த கருவறைக்குள்ளேயே இந்த மும்மூர்த்திகளும் அரூபமாக இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, அருள் வாக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் உன்னோட இருக்கோம், நீ வந்து வர்ற அத்தனை பேருக்கும் ஒரு தெய்வமாக இருந்து அருள் கொடு, கேட்ட வரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த அம்பாள் மட்டும் இல்லாமல் இந்த 3 பேருமே அந்த கருவறைக்குள்ளே அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ நம்ம இப்போ ரேணுகாம்பாளை நம்ம போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்ம 33 தேவர்களுக்கும் நாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறதாகவும் அவர்களுடைய அருளை நாம் பெறதாகவும் ஐதீகம். அதனால் அப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து ரேணுகாம்பாள் போயிடுறான். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், ரேணுகாம்பாளுடைய கதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கதை, ஒரு தெய்வீகமான கதை. எப்படி வந்து அங்கே அந்த காந்தாரால் கடைசியில் அவங்க வராங்க இல்லையா, அந்த இவங்கெல்லாம்
துணை தெய்வங்கள்லாம் அவங்க வராங்க. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ரேணுகாம்பாள் ஒரு தலைசிறந்த ஒரு தெய்வமாக எங்கேயோ போய்டுறாங்க. அந்த ஒரு உயர்நிலைக்கு அந்த பெண் போகிறா அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற ஒரு இது. பட் அந்த இதுலேயே நிறைய அந்த ஊர்லேயே படவேடுலேயே இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்குது. இந்த ரேணுகாம்பாள் தவிர ராமர் கோவில் ஒன்று இருக்குது, ரொம்ப அழகாக இருக்காங்க அந்த ராமன். அந்த ராமர் கோவில்லையே ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவங்களும் அந்த ரொம்ப அழகாக அவரும் இருப்பார் அந்த கோவிலில். இதெல்லாம் அந்த இதில் வருது, சரித்திரத்திலேயே வருது. ஏன் அங்கே ராமர் கோவிலும் ஆஞ்சநேயரும் ஏன் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. அந்த ஊரே ரொம்ப விசேஷமாக இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நகரமாக இருந்ததாகவும் 1008 சிவன் கோவில்களும் 108 சக்தி கோவில்களும் அந்த படவேட்டில் இருந்திருக்கு. அதான் இது சம்போராயர்கள் அவர்கள் காலத்தில் அவங்கெல்லாம் ஏகப்பட்டது ஃபுல்லாகவே கட்டினதா சொல்லி பெரிய நகரமாக அந்த இடம் இருந்திருக்கு. இந்த ராமர் கோவில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த படவேட்டம்மன் கோயில் பக்கத்துலேயே இருக்கும். அதுக்கும் ஏன் அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொன்னால், ராவணனை வதம் பண்ணிவிட்டு ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கும் பொழுது தசகண்ட ராவணன் சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கப்புறமா வராங்க. ஒருத்தராக அரக்கர்கள் வராங்க, மயில் ராவணன் ஒருத்தர் வருவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இவர் இந்த தசகண்ட ராவணனை வதம் பண்ணுறதுக்கோசரம் அவர் இங்கே இருக்கார். இந்த படவேட்டில் இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர் அந்த வதம் பண்ணுறதுக்கோசரம் அங்கே வரார். வரும்பொழுது ரேணுகாம்பாளுக்கு கோபம் வந்துடுது. ஆஞ்சநேயர் தன்னுடைய அனுமதி இல்லாமல் அங்கே உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அங்கே நீங்கள் கிராமத்துக்குள்ளே இப்போ மெட்ராஸ்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு ஊருக்குள்ளே போகும்பொழுது இந்த வாசல்லையே ஏதாவது ஒரு அம்பாள் இருப்பான். இந்த படவேட்டம்மனோ அந்த கொம்மாத்தம்மன்னு சொல்லுவாங்க அவங்களோ, இல்லை ஐயனாரோ, இவங்க யாராவது காவல் தெய்வமாக நம்ம உள்ளே போகும்போதே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பர்மிஷன், இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், நான் ஸோ வந்திருக்கேன், இந்த காரியத்துக்காக இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஐதீகம். ராமர் கூட பார்த்திங்கன்னா அந்த ஐதீகத்தை அவர் எங்கேயுமே விட்டது கிடையாது. ராமேஸ்வரம் போகும்பொழுது அங்கே நம்புநாயகின்னு இருப்பான். அந்த நம்புநாயகி தான் அங்கே இருக்கிற காவல் தெய்வம் ராமேஸ்வரத்தில். அதாவது நம்பினோருக்கு எதையும் கொடுப்பவள் நம்புநாயகி. அது அவளுடைய சரித்திரம் ஒரு அற்புதமான சரித்திரம். அதனால் அவள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவர் ராமேஸ்வரத்துக்குள்ளே நுழையிறார். அங்கே வரும்பொழுது அது தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் அந்த கோவில் இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்ம பாட்டுக்கு உள்ள தடன்னு போகிறதில்ல. அந்த காவல் தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம போகணும். திருப்பி வரும்பொழுதும் சொல்லிட்டு தான் வெளியே. ஸோ இப்போ இவாளை காவல் தெய்வம் மாதிரி தான் கருதுறான் இல்லையா? இல்லை அந்த மாதிரி இருக்கிறதால இப்போ ஆஞ்சநேயர் இங்கே வராரு. வரும்பொழுது அவர் ப்ராப்பராக போய் ரேணுகாம்பாள்கிட்ட நான் அந்த மாதிரி வந்திருக்கேன், இந்த இவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு நான் வந்திருக்கேன்னு பர்மிஷன் கேட்டுட்டு இவர் போயிருக்கணும். இவர் பாட்டுக்கு வீரமாக போயிட்டார் அப்படின்னு ரேணுகாம்பாளுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்ததுமே இதெல்லாமே ஒரு நடைமுறை பழக்கமாக இருக்கிறது. இதை மீறக்கூடாது அப்படிங்கிற ரேணுகாம்பாளுக்கு கோபம் வந்துருச்சா அப்படிங்கிறது இல்லை, கேள்வி அது கிடையாது. இந்த நடைமுறையை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது தான், இந்த தர்மத்தை நம்ம பின்பற்றணும். அதனால தான் ராமர் சொல்லும் பொழுது அவர் எந்த தர்மத்தையும் அவர் மீறியதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அதில் இந்த மாதிரியான உடனே ராமரே வந்துடுறார். இவர் ஏதோ ஆஞ்சநேயர் இந்தம்மா எதாவது பண்ணிட்டு போகிறாள் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி அவர் பண்ணது தப்பு தான், ஆனால் இதுக்காக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி ரேணுகாம்பாளை சமாதானப்படுத்துகிறார். பண்ண உடனே அதுக்கப்புறம் அப்போ தான் சொல்ல, நீயும் இங்கேயே இருந்து ராம சீத்தை லக்ஷ்மணரோடு இருந்து எல்லாருக்கும் ஒரு சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு பண்ணு அப்படின்னோடனே ராமரும் அங்கேயே அவர் பிரதிஷ்டாரார். ஸோ ரேணுகாம்பாள் கோவிலுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ராமருடைய கோவில் இருக்கும். அங்கே ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமாக இருப்பார். ஸோ இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த ரேணுகாம்பாள் கோவில் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அங்கே ராமர் கோவில் விசேஷம். மற்ற கோவில்கள்லாம் இப்போது இல்லை, முன்னாடி 1008 108 அப்படியெல்லாம் ஒரு பிரமாதமாக இருந்த அந்த நகரம் போய் இன்றைக்கு அந்த படவேடு அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமமாக மாறி போயிருக்கு. ஆனால் இப்போவும் ரொம்ப நல்ல அழகாக நவராத்திரிக்கெல்லாம் அவ்வளவு விசேஷமாக அங்கே செய்கிறாங்க. இல்லை என்ன அப்படின்னா, ரேணுகாம்பாள் வணங்குறதால என்ன நமக்கு பலன் கிடைக்கும், இல்லை அவள் என்ன நமக்கு ஸ்பெஷலாக கொடுப்பா அப்படின்னு சொன்னால், பொதுவாக
இந்த மாதிரி வாழ்க்கையில் துன்பப்பட்டு அந்த இருந்து அதுக்கப்புறமாக அவள் தெய்வமாக மாறினாள் அப்படிங்கிற அந்த மாதிரியான தெய்வங்கள் எப்போவுமே கேட்ட உடனேயே அவங்க வரம் கொடுத்துட்றாங்க. இது நிறைய அந்த தெய்வ இதில் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பெண்கள் போய் தங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க உடனே அதுக்கான அந்த ஒரு சித்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது. ரேணுகாம்பாளை வழிபடும் பெண்களுக்கு இந்த திருமண தடை அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு நீங்கிறது நிறைய பிரத்யட்சமாக பார்க்கலாம். அங்கே அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அங்கே வேண்டிக்கும் பொழுது அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது. அது தவிரவுமே நம்ம வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்குற ஒரு பிரத்யக்ஷ தெய்வமாக, அதாவது தெய்வம்னா ஆதியிலேருந்து தெய்வமாகவே இருந்தால் சொல்லுவாங்க. பொதுவாக தெய்வங்களை விட சித்தர்கள் இவங்கெல்லாம் நம்ம அந்த வரம் நமக்கு நாம் நினைக்கிறத அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் வாழறதால அவங்களுக்கு தெரியும் வாழோட கஷ்டம் குடும்பஸ்தனுடைய கஷ்டம் குடும்பஸ்தனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரேணுகாம்பாள் வாழ்க்கையில் இத்தனை ஏற்ற இறக்கங்களை பார்த்து அப்புறம் அதிலேருந்து அவள் மிக உயர்ந்த நிலைக்கு அவள் போனதால் அவளை போய் வழிபட்டால் என்ன பிரார்த்தனையானாலும் நிறைவேறும். அப்படி ஒரு கண்கண்ட தெய்வமாக கலியுக தெய்வமாக ரேணுகாம்பாள் இருக்கிறான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேட்டது ஸ்டோரியோடு சொன்னது கேட்டது ரொம்ப ரொம்ப உண்மையாகவே படமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். காந்தாரா மாதிரி இது மாதிரியான விஷயம் கரெக்டான ஒரு விஷயமாக எடுத்துன்னு போனோம்னா, ஏன்னா அந்த படை வீட்டு அம்மன் அப்படின்றது எப்படி அதெல்லாம் வந்தது அப்படின்ற அந்த ஒரு வழிமுறையோடு சொன்ன ஒரு விஷயம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய அந்த பரசுராமர் தலையை வெட்டினார் அதனால் மாரியம்மன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜென்ரல் ஸ்டோரி தான் பலருக்குமே இருக்கும். ஸோ அது ஃப்ரம் இனிஷியல் என்னென்ன ஆச்சு என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தேன். இந்த பரசுராமர் இதில் சேராதது அது. ஆனால் நம்ம அந்த தசாவதாரத்தை பார்க்கும் பொழுது அந்த சொல்லுவாங்க பொதுவாக எப்படி அந்த உயிர் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது. அதில் ஒரு பண்படாதன்னு சொல்ல முடியாது, அவரும் ஒரு தெய்வந்தான். ஆனாலும் அந்த கோபம் சட்டுன்னு வர்றது அப்படிங்கிறது, உடனே ரியாக்ட் பண்ணுறது ஒரு மனிதனுடைய சுபாவம். அந்த மாதிரி அவருக்கு பரசுராமருங்கிறது அந்த மாதிரியான ஒரு அவதாரமாக இருக்கார். அதுலேருந்து தான் அதுக்கப்புறம் அவர் ராமராக சுத்த தெய்வமாக சுத்த பிரம்மம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அவர் ஆறாரு. அது இந்த கலியுகத்துக்கு எல்லாம் ஒன்றும் சரிப்படாதுன்னு அதுக்கப்புறம் கிருஷ்ணராக அவதாரம் எடுக்கிறாரு. ஒரு அழகான அந்த தசாவதாரங்கிறது ஒரு அழகான பரிணாம வளர்ச்சி. அந்த வகையில் தான் பரசுராமர் அங்கே வராரு. ரொம்ப சந்தோஷம். ஓகே.